வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. காவிரி நீர் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டாங்க. பின்னங்கால் பிடரில் அடிக்க தெரிச்சு ஓடி இருக்கிறாரு அண்ணன் புஷி ஆனந்த். அவர் தான் தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர். அண்ணனே இப்படின்னா பெரிய அண்ணன் எப்படி இருப்பாரு? அவருக்கு அரசியல்ல ஆனாவனாவே தெரியாது. அவரு கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்களை 3ஆம் தேதி சந்திக்கிறாராம். எதுலயாவது ஏடா கூடமா கையெழுத்த போட்டு வந்துடாதையான்னு கூட்டணி கட்சியினரும் எதிர்கட்சியினரும் கடுமையான விமர்சனங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல அண்ணன் புஷி ஆனந்தே இல்லாம கிளம்புறாரு. நீர்வளத்துறை அமைச்சர் தானே இத பேசணும். ஆனா புஷி ஆனந்தே இல்லாம அவரு கிளம்பி போறாரு. இவ்வளவு கூத்து நடக்குது. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல பல நூற்றாண்டுகளாக ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது காவிரி நீர் பிரச்சனை. இதுல என்னன்னா, நம்ம நிர்மல்குமார் இருக்காங்கல்ல, அரட்டவுசர் சங்கி, மூல நாடி நரம்பு எல்லாத்துலயும் சங்கித்தன ஊறி போன RSS வளர்ப்பு பிள்ளை. இவரு ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ காவிரி தண்ணியை பத்தி என்ன தெரியும்? ஆமாமா, உங்களுக்கு தான் தெரியுமே. ஏன்னா எல்லா அணைகளையும் தங்கள் கட்டுப்பாட்டுல வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவை காவிமயமாக்கணும்ன்ற ப்ரீ பிளான் உங்ககிட்ட இருக்கே. அதனால உங்களுக்கு தானே தெரியும். அதுல அவர் சொல்றாரு, இதெல்லாம் பயங்கரமா கர்நாடகா வரையும் போய் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அறிஞ்ச மாதிரி நிர்மல்குமார் சொல்றாப்ல காவிரியை பத்தி என்ன தெரியும்னு. ஒண்ணு ஞாபகப்படுத்திக்கங்க, அரட்டவுசரை போட்டுக்கிட்டு 56,000 கட்சி மாறிக்கிட்டு பிழைப்பு நடத்துகிற உங்களை எல்லாம் பத்தி நாங்க பேச கூட நினைக்கல. ஏன்னா நீங்க தகுதியற்றவர். ஒரு விஷயம் புரியணும், 200 வருஷத்துக்கு மேல காவிரி நீர் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. 1807லயே நம்ம தாத்தன் பாட்டைங்க தண்ணீருக்காக மிகப்பெரிய போராட்டத்தை மைசூர் மாகாணத்தை எதிர்த்து நடத்தினாங்க. அன்னைக்கு கர்நாடகம் கிடையாது, தமிழ்நாடும் கிடையாது. இது சென்னை மாகாணம், அது மைசூர் மாகாணம். அப்படித்தான் நம்ம ஆட்கள் அவங்களை ஏத்து அன்னைக்கே போராட்டம் பண்ணாங்க. நீ அணை கட்டக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாங்க. கால்வாய் பாசனம், நீர் பாசனம்னு எந்தவாது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம போராட்டம் நடத்தணும். இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருந்தது. 1881லயும் தொடருது, 7 ஆரம்பிச்சு 81லயும் தொடருது. 92ல ஒரு சின்ன நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எதுல? 1892ல கீழ்மடையில இருக்கிறதா நம்ம தமிழ்நாடு. உற்பத்தி ஆகிற இடம் தான் கர்நாடகா. உங்களுக்கு தெரியும், உற்பத்தி ஆகிற இடத்தை விட இந்த காவிரி ஆறு அதிகமான நீளத்துல ஓடுதுன்னா அது தமிழ்நாட்டுல. அப்ப தமிழ்நாடு தான் காவிரியினுடைய அதிக பங்கை வாங்க வேண்டிய உரிமை உள்ள ஒரு மாநிலம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? இன்னைக்கு அவங்க கிட்ட கையேந்திர ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டோம். 1924 வெள்ளக்காரன் பீரியட்ல ஒரு 50 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் ஒண்ணு போடப்படுது. அந்த ஒப்பந்தத்தின்படிதான் தமிழ்நாட்டை கேட்காம நீ அணை கட்டக்கூடாது, பாசன திட்டங்களை தீட்டக்கூடாதுன்னு அந்த ஒப்பந்தம் எல்லாம் போட்டு நீ நானு கை குலுக்கிக்கிட்ட பிறகுதான் கிருஷ்ணசாகர் அணை, இங்க மேட்டூர் அணை எல்லாம் கட்டப்படுது. இவ்வளவு பிரச்சனைகளை, இவ்வளவு போராட்டங்களை, இவ்வளவு சட்ட திட்டங்களை, இவ்வளவு பேச்சுவார்த்தைகளை நடத்தி தான் இங்க வந்து நிக்கிறோம். 2007 இப்ப ரொம்ப சமீபத்துல 2007ல ஒரு தீர்ப்பு சொல்லப்படுது. அந்த தீர்ப்பே வேடிக்கையான தீர்ப்பு. என்ன வேடிக்கைனா, நமக்கான தீர்ப்பு அது. 419 TMC தண்ணீர் தமிழ்நாட்டு கொடுக்கணும். ஒரு TMC இல்ல, 419 TMC தண்ணி. கர்நாடகத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 270 TMC தான் நீ எடுத்துக்கணும். அப்ப அதிகமான 419 TMC தண்ணீரை பெறக்கூடிய உரிமை கொண்ட மாநிலமா தமிழ்நாடு இருந்துச்சு. இது 2007 நம்ம சண்டை போட்டு வாங்கணும். அவங்களே வெறும் 270 TMC தான். இதெல்லாம் மாறி போய் மோடி ஆட்சியில, தமிழ்நாட்டுல எடப்பாடியாரினுடைய ஆட்சியில 419 TMC 177.25 TMC தண்ணி தான் தமிழ்நாட்டுக்கு தீர்ப்பாயிருச்சு. 419 எங்க, 177.25 எங்க? இப்ப மொட்டையா நம்ம மொட்டை அடிச்சு விட்டானுங்களா? சரி, இந்த தண்ணியை வந்து கொடுங்க நம்ம போராடிட்டு இருக்கோம். இந்த 177.25 TMC தண்ணி இருக்குல்ல, இதையாவது குடியா? அதான் நம்ம போராட்டம். கடந்த 5 வருஷத்துல கரெக்டா வந்துச்சு இந்த தண்ணி. ஒரே ஒரு ஆண்டு 2024 மட்டும் ஜூன் மாசம் திறக்கல, ஜூலை மாசம் திறந்துட்டாங்க. மத்த 5 ஆண்டுகளுமே கிட்டத்தட்ட கரெக்டா திறந்து விட்டாங்க. உனக்கு ஏன் முதுகெலும்பு இல்ல? நீ ஏன் திறக்க வைக்கல? அதுலயும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்கான தண்ணியை திறந்து விடுன்னு. அதனால நேத்து திறந்துருக்கானுங்க. அது சும்மா கொஞ்சோன்னு, எங்களுக்கே குடிக்க தண்ணி இல்ல, நாங்க யாரு கொடுக்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கர்நாடகத்துல. அங்க இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் நம்ம அண்ணன் கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுப்பா,
உச்ச நீதிமன்றம் 177.25% தண்ணி டிஎம்சி தண்ணி கொடுக்க சொன்னாங்கல்ல, அத கூட கேட்க வக்கில்ல, முதுகெலும்பு இல்ல. இவர் போய் DK சிவகுமார போய் பார்க்க போறாரா? எதுக்கு பார்க்கணும்? பேச்சுவார்த்தை எதுக்குன்னு நம்ம கேக்குறோம். பேச்சுவார்த்தை அவசியமே இல்ல. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்துருச்சு. நதிநீர் ஆணையம் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. எதுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தணும்? ஏன்னா காவிரி ஆத்த அப்படியே கையோட தூக்கிட்டு வர போறீங்களா? அப்ப இது திட்டமிட்டு மோடி கவர்மெண்ட்டுக்கான உள்ளடி வேலை. இது உள்ளடி வேலை. எந்த புரிதலும் மற்ற ஒரு அரசு செய்யக்கூடிய சில்லற வேலை. இதத்தான் நம்ம எல்லாம் கடுமையா எதிர்க்கிறோம். நாம கூட போட்டிருந்தோம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கயான்னு. அதெல்லாம் செஞ்சிருக்கணும். நேத்து கர்நாடக மாநிலம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிடுச்சு. இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா முதலமைச்சர் பேசணும், புசி ஆனந்த் பேசணும். இது ரெண்டுக்குமே எதுவும் தெரியாது. இவ பேசவே முடியாது. இந்த கூட்டத்துல ஒருத்தர் கூட அரசியல் தெரியாது. அப்ப இந்த பிரச்சனை குறித்து பேச தெரியாது. இவங்க ஆலங்கால் பட்டவங்க. எதிர்கட்சியா இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த பிரச்சனை குறித்து நல்லா தெரியும். அப்ப இவங்க கிட்ட பேச முடியாது. பயத்திலேயே இந்த கூட்டத்தை நடத்தல. இப்ப கூட்டணியாக நீ வெளியே நின்று ஆதரவு கொடுக்கிற கம்யூனிஸ்டுகள் கடுமையா எதுக்குறாங்க. நீங்க போக கூடாது, உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க போதும் அப்படின்னு. அதே போல எதிர்கட்சியா இருக்கிற திமுக கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க, நீங்க அங்க போக கூடாதுன்னு. ஏன் பாஜக கூட கூட்டணியில இருந்தா அன்புமணி ராமதாஸ் உட்பட நம்ம டிடிவி தினகரன் உட்பட பலரும் கடுமையாக அதை எதிர்க்கிறாங்க. அப்ப ஒரு விஷயம் தெளிவாயிருச்சா? எதுவுமே தெரியாம நான் போய் காவிரியை கையோட எடுத்துட்டு வருவேன்ற மாதிரி இந்த பீஸ் அங்க போகுது. இது எல்லாமே நாடகம். என்ன நாடகம்? இப்பதான் அங்க இவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் ஓடணும், ஏன்னா நண்பங்க பாதிக்கப்பட்ட கூடாது இல்ல, ஓடணும் அப்படின்றதுக்காக கையோட போய் நான் நல்ல யோகியன் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கேன்னு சொல்றேன். இது யோகியத்தனம் இல்ல, முட்டாள்தனம். ஏற்கனவே தென்னிந்தியாவின் நதிநீர் உரிமைகளை எல்லாம் தன் கையில வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு நம்ம அண்ணன் தம்பிகளை எல்லாம் அடிக்க விட்டு நம்ம அடிச்சுக்கிட்டு சாகணும், நாங்க வேடிக்கை பார்க்கணும்னு உட்கார்ந்துருக்கு. நதி நீர் பிரச்சனையை உண்டாக்கிட்டு அணை பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டத்தை போட்டான். அணை பாதுகாப்பு சட்டத்தை போட்டு எல்லா அணையும் தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துச்சு. எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு இருக்கிறது பாஜக. அத பத்தி கொஞ்சம் கூட நாலேஜே இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட தமிழ்நாட்டை ஒப்படைச்சாச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு நாசமா போகுது. இது கடையில DK சிவகுமார் யார் தெரியுங்களா? இவரெல்லாம் முட்டாள்னு திட்டினவர். கொஞ்சம் கூட அறிவே இல்லாத, ஒரு கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் இல்லாத ஒரு பீஸ் அப்படின்னு விஜய திட்டினவர் தான் DK சிவகுமார், காங்கிரஸ்காரரு. அவர் தான் முதலமைச்சர். அவர்கிட்ட போய் இது நிக்குது. இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? மேகதாது அணை பிரச்சனை. இது மேகதாதுல அணை கட்டுறது பத்தி பிரச்சனை. கர்நாடக அரசை பாஜக ஆண்டுட்டு இருக்கும் போது மேகதாதுக்கான வரைவு அறிக்கை எல்லாத்தையும் கையில வாங்கி அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு நம்ம கடுமையா எடுத்தோம். இன்னைக்கு இங்க காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு, அதனால அதை கிடப்புல போட்டு வச்சிருக்கு பாஜக. இல்லன்னா அதுக்கு நம்ம எல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு சட்டத்தை திருத்தி அதோட செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். உலகத்துல இருக்கிற நதிநீர் சட்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்ற கும்பல்கிட்ட தான் நம்ம இருக்கோம். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குங்க. இது காவிரி நீர் பிரச்சனை இல்லை, இது மேகதாது அணை பிரச்சனை. இப்ப ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒன்னு காவிரி நீர் தண்ணிய கொண்டு வர வக்கில்ல, இன்னொரு பிரச்சனை மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தணும். இப்ப இந்த ரெண்டு பிரச்சனையும் வேற வேற வேற. இதை எப்படி சமாளிக்க போகுது இந்த பீஸ்? அண்ணன் புசியான்ட்ட போய் கேக்குறாங்க, காவிரி நீர் மேகதாது அப்படின்னாலும் ஓடுறாரு, தெரிச்சு ஓடுறாரு. பாருங்களேன், காவிரியில இன்னைக்கு நம்மளுக்கு தண்ணி என்ன பண்ண போல சார்? தொடர்ச்சியா தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரா உங்களோட நிலைப்பாடு என்ன? பதில் என்ன சார்? முதலமைச்சர் இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? முதலமைச்சருடைய திட்டம் என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்து விட சொல்லியும் திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகா போகும்போது நீங்களும் கூட போவீங்க சார். உங்களுடைய பதில் என்ன சார்? என்ன ஆலோசனை சார்? இவரை வச்சுதான் நம்மள அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ரொம்ப தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எந்த அடிப்படையான தமிழ்நாட்டின் உரிமைகளையும் நம்ம வாங்கி வச்சிருந்த உரிமைகளை கூட பாதுகாக்க முடியல. அந்த அளவு தான் அரசியல் தெளிவு இருக்கு இந்த பீஸுங்களுக்கு. வெறும் ரீல்ஸ போட்டு மேடையில குத்தாட்டம் போடுறதும் பஞ்சுவசனம் பேசுறதும் அரசியல ஒரு நாடக கொட்டகையா மாத்தி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு இந்த கும்பலு. என்ன பண்றதுன்னு தெரியல தோழர்களே. இதான் நிலைமை. இந்த லட்சணத்துலதான் இதுங்க போய் நின்று இடத்தவாது கையெழுத்த போட்டு வந்துருங்களோன்னு உயிரே போயிட்டு இருக்கு நம்ம மக்களுக்கு.